ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு சண்டேவா, அதனால நாங்கள் வந்துட்டு ஏதாவது நான்வெஜ் சமைப்போம். அதில் வந்துட்டு சிக்கன் இல்லை மீன் ஏதாவது ஒன்று செய்வோம். நான் சொல்லியிருந்தேன், நம்ம சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நம்ம சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பிரியாணி செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாணி தான் செய்ய போகிறோம். அவங்க சொன்னாங்க ஹீட்டாக இருக்குது, பிரியாணி செய்ய வேண்டாம்னாங்க. இப்போ மீன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கனை விட மீன் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு மீனை விட சிக்கன் தான் பிடிக்கும். நான் எப்போ வந்துட்டு ஏதாவது நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பூவா வந்துட்டு முடிச்சுக்குவாங்க. பூவா முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நானும் வேக வேகமாக பேசிடுறேன். ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டான். அம்மா உங்ககிட்ட தான் இருப்பேன். என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட தான் அதிகமாக இருப்பான். பாருங்க, பூவா முழிச்சிட்டாங்க. பூவா முழிச்சோன்னா நாங்கள் 2 பேரும் இருந்தோன்னா பூவா வந்துட்டு ஸ்வயங்கிட்ட தான் போவான், என்கிட்ட வரமாட்டான். என்ன பிரியாணினா ஹைதராபாத் பிரியாணி இல்லை, அதுதான் நான் செய்யறதுக்கு. ஏன்னா அதை நான் சாப்பிட்டு பார்த்தது இல்லைங்க. நான் நம்ம ஊரில் செய்கிற பிரியாணி தான் சாப்பிட்ருக்கேன். ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்றது கிடையாது. இனிமே சரி, அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கிறது. அவங்க தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் செய்யலை. செய்கிறேன் அப்படின்னா இல்லை நான் செய்கிறேன் அப்படின்னாங்க. இதுக்குள்ளேயே எங்கள் 2 பேருக்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட் நடந்துச்சு. சரி, அவங்களும் செய்யட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஏதாவது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன குறை வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க செய்யும்போது எப்படி நல்லா இருக்க நல்லா இல்லைன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? என்ன பல்லக்கட்டணியில் போயிருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது பல்லக்கட்டு சிரிச்சின்னா நான் வந்துட்டு பேச மாட்டாங்க, நானும் சிரிப்பாங்க. அதுக்காகவே இருந்துக்கிட்டு பல்லக்கட்டுறதுக்கிட்டே நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க, நான் ஏதாவது உளருவாங்க, பேச முடியாது. அதுக்காக கூட பேசுகிறான். நான் ஏதாவது வீடியோவில் உளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மாவே உளருவேன். சரி, வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? தோசை தாங்க. தயிர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தயிர் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, சிக்கனில் போட்டு தான் தயிர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. காலையில் வந்து நம்ம வீட்டில் தோசை, அப்புறம் வந்துட்டு பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குல்ல, பச்சை பட்டாணி குருமா தான். இன்னும் செய்யலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு குருமா செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா தோசை செஞ்சுக்கலாம். தோசை செஞ்சுட்டேன். கடையில் போய்ட்டு மாம்பழம் எடுத்துருக்காங்க பாருங்கள், 1 கிலோ 100 ரூபா. கொஞ்சம் காயாக இருக்குது, போக போக பழுத்துரும். இது பழமாயிடுச்சு. திரும்ப கொதிக்குதா? பச்சை பட்டாணி தோசைக்கு இதாங்க எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா சட்னி, தேங்காய் சட்னி வச்சா அதுக்கு இன்னொரு சட்னி வைக்கணுங்க. தக்காளி சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இது வச்சா ஒன்று மட்டும் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு அதனால ஈஸியாக இருக்குது. அடிக்கடி நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு வேலை மிச்சமாகுது, எனக்கு வேலை இருக்குது எனக்கு. அப்புறம் வந்துட்டு பாருங்கள், கடையில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். புதினா என்ன பிரியாணினா ஹைதராபாத் பிரியாணி தான் செய்ய போகிறோம். புதினாவும் மல்லித்தழை இவ்வளோ போடணும். அதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மல்லித்தழையும் புதினா தழையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கடையும் எடுத்துகிட்ருக்கேன். நான் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாக்கா ஸ்வயன் செஞ்சுருவாங்க. ஸ்வயனுமே வந்துட்டு அங்கே வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. அதெல்லாம் 2 பேருமே ஷேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். கவின் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஏன்னா நான் வேலை பார்த்துட்ருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோ எடுக்கிறது. வா, என்ன பண்ணுற? சித்தி, கேமராவை ஜூம் பண்ணி எடுத்து கிளியர். வேண்டாம், ஜூம் பண்ணாத, நார்மலாகவே எடு. நார்மலாக தான். ஏன்டி தங்க அழுகுது? எதுக்கு அழுகுது?
அழுகாத 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 நான் அடிக்க மாட்டேன் அழுகாத. ஓ வெங்காயம் உரிக்கிறதுனால அழுகுறியா? நீ எனக்காக தான் அழுகுறியான்னு நினச்சேன். என்னைய நினச்சி ஃபீல் பண்ணி தான் அழுகுறியான்னு நினச்சேன். அதெல்லாம் அந்த ஜென்மத்திலே நடக்காது. எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருக்கியா? ஏய் உன்னதான். ஏய் உன்னைத்தானே ரொம்ப கவுந்துட்டு இருக்கு. எங்க மூஞ்சியே காணும், கண்ணை காணும். அரிசி ஒரு இந்த அரிசிங்க பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசி. கறிங்க பாருங்க, 1 கிலோ கறிங்க, 2 லெக் பீஸ் இருக்கு. கொத்தமல்லி வந்துட்டு சுத்தம் பண்ணி அலசி வச்சுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டுமே அரைச்சாச்சு. இந்த இலையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாமே போடலை, கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தயிர் 1 பாக்கெட் போடுறாங்கங்க. அதில் வந்துட்டு 1 பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க, 1 பாக்கெட் குடிச்சிட்டாங்க. அதனால் சிக்கனில் தயிர் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா, அப்புறம் சில்லி பவுடரில் வந்துட்டு காஷ்மீர் சில்லி இருக்குல்ல, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே அதிகமாக தான் போட்டிருக்காங்க. நான் சொன்னால் கம்மியாக போடுவோம், 1 ஸ்பூன் போட்டால் போதுன்னு. இல்லை கரெக்டாக இருக்குன்னு அதிகமாக போட்டிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தழை, புதினா தழையெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரிசி வந்துட்டு வேக போட்டுக்கலாம். அரிசி வந்து ஊற வச்சு நம்ம குக்கரில் வேக வைக்கல, நம்ம பாத்திரத்தில் வேக வச்சு வடிக்க போகிறோங்க. அப்போ தான் நல்லாயிருக்குமா. அதனால் இந்த டம்ளரில் வந்துட்டு நான் வந்துட்டு 3 டம்ளர் எடுத்திருக்கேங்க அரிசி. 1 கிலோ சிக்கனுக்கு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த தண்ணியில் தான் நம்ம வந்துட்டு அரிசி வேக போட போகிறோம். இந்த தண்ணியில் வந்துட்டு பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, அப்புறம் ஏலக்காய், அந்த மாதிரி விட்டுருக்கோம். அரிசி ஊற வைக்கல, அலசி வச்சுருக்கேன் அரிசி. இது காலி பண்ணிட்டு இருக்கு, அலசி விட்டு. முந்திரி பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கிறோம். இது வந்து மறுபடியும் நம்ம சேர்த்து இஞ்சி பொடி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டோம்ல, அதை நம்ம வந்துட்டு வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி போட போகிறோம். அதனால் இதில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கேஸில் வச்சுருடி. அரிசியுமே போட்டாச்சு பாருங்கள். இந்த அரிசி வந்து ஃபுல்லாக வேகக்கூடாதுங்க. 70% வந்துட்டு வெந்து போகணும். 30% வந்துட்டு நம்ம வந்துட்டு தம்மில் வேகிறது தானா இது வந்துட்டு. அதனால் ஃபுல்லாகவே வேக விடக்கூடாது. ஒரு 70% வெந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு பாதியில் எடுத்து நம்ம வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை மசாலாவெல்லாம் போட்டு, அந்த மசாலா போட்டு தான் நம்ம வந்துட்டு போய் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு மறுபடியுமே பட்டை, பிரியாணி இலை போட்டிருக்கு. அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இருந்துச்சா, வெங்காயமே நம்ம போட்டுக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டாங்க. வெங்காயம் வந்துட்டு நம்ம எல்லாமே இதில் போடலை. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டாங்க. மீதி வெங்காயத்தை மட்டும் தான் இதில் போட்டிருக்காங்க. மீதி வெங்காயம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வெங்காயம் வந்துட்டு நம்ம ரைஸ் மேலே போடுறதுக்காக தான் இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி தான் வெட்டிகிட்ருக்காங்க இதில் தக்காளி போடுறதுக்கு. ரைஸுமே நம்ம வந்துட்டு வடிச்சிட்டோம். வடித்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு தக்காளியுமே இதில் 2 தக்காளி போட்டுக்கிட்டாங்க. நமக்கு வந்துட்டு இந்த சுதேசி பாத்திரம்னு சொல்லுவாங்களா, அலுமினியம் பாத்திரம் வந்துட்டு இல்லைங்க நம்மக்கிட்ட. அலுமினியம் பாத்திரத்தில் தாங்க பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால தான் சொன்னேன் குக்கரில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அவங்க வந்துட்டு வேண்டாம், குக்கரில் வேண்டாம், குழஞ்சி போயிடும், நம்ம இந்தமாரி வடித்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணி அப்படின்னாங்க. பார்க்கல எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம வந்துட்டு அந்த பாத்திரம் சில்வர் பாத்திரம்னு சொல்லுவாங்க, சில்வர் பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக அடி பிடிக்கும். பார்த்துக்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மறுபடியுமே இதில் மசாலா போட்டாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே மசாலா அதிகமாக இருக்குது, இதுலேயும் மறுபடியும் மசாலா போடாதீங்கன்னு போட்டிருக்காங்க. மறுபடியுமே அதை தூக்கி அடுப்பில் வச்சு இதை தூக்கி போட்டுக்கிண்டிங்க. நம்ம மசாலா போட்டு தக்காளியெல்லாம் போட்டு வதக்கணும்னா அந்த சட்டி சின்னதாக இருக்குது. நம்ம சிக்கனை ஊற வச்சோம்னா அந்த சட்டி பெருசாக இருந்துச்சு. அதனால தான் இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. அந்த மசாலா இந்த சிக்கனோட போட்டு மிக்ஸ் பண்ணி இதையுமே நம்ம வதக்கிக்கலாம். கிண்டுது தீப்பெட்டி கொடு. தீப்பெட்டிலாம் உனக்கு வேலையே இல்லை, விளையாட்டுக்கு வேறு பொருளே இல்லையா, தீப்பெட்டி தானே உனக்கு. இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கத்தான். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கறி போட்டுக்கலாம். கறி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸு, அதுக்கப்புறம் மல்லித்தலை. சிம்மில் வச்சுட்டேன். ஏன் அணைஞ்சு விட்றேன், கொஞ்சோண்டு தூக்கிட மேலே அணைய போதுற அடுப்பு. தனால சாத்து. ரெண்டு லேயர் தானே, போதும் 2-3 லேயர். ரெண்டு அள்ளி போடு, 2 அள்ளி போடு. புதுரா இது அந்த மல்லி தழை புதினா தழை இருக்குல்ல, ரைஸு, அப்புறம் கிரேவி, வெங்காயம், மல்லித்தலாம் ஒரு 3 லேயர் போடலாம். அவங்க சொன்னாங்க 2 லேயர் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 லேயர் தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு என்னென்னா சிக்கன் கிரேவி நம்ம வந்துட்டு தனியாக இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த கிரேவி தான் நம்ம இதில் சிக்கன் பிரியாணியில் போட்டு சாப்பிட போகிறோம். வந்துருக்குங்க அழகாக பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி ரெடி. ஆரட்டுமே நல்லாயிருக்கும். உண்மையில சூப்பராக வந்துருக்குங்க சாப்பாடு.
எனக்கு சொல்லிட்டு தின்னுட்டு வர்றா இப்படி திங்கணும். சரி ஓகே, பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா வேறு லெவல். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சுமாராக இருந்ததுங்க. அந்தளவுக்குலாம் ஒரு டேஸ்ட் இல்லை. மசாலா அதிகமாக இருந்ததுனால செம்ம காரங்க, சாப்பிட முடியலை, அந்தளவுக்கு காரம். மற்றபடி ரைஸ் நல்லா இருந்துச்சு, கறியெல்லாம் நல்லா வெந்துருந்துச்சு. அந்த ஒரு டேஸ்ட் மட்டும் எனக்கு கிடைக்கும். கறியும் ரைஸும் ஒன்றா போட்டு வேகும் பாருங்கள், அந்த வேறு பிரியாணி நல்லா இருக்குங்க. எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி இது எனக்கு பிடிக்கல, ரொம்ப காரமாகிருச்சு. கவினாலுமே சாப்பிட முடியல. எனக்குமே தலைவலிங்க, 2 நாளாக மாத்திரை போட்டுட்டு வயிறெல்லாம் புண்ணாயிருச்சுங்க. செம்ம காரம், நல்லா சாப்பிட முடியல. மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இப்போ எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா, பேசின வாய்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னா, பூவாவும் கவினுமே வந்துட்டு மொபைலில் வந்துட்டு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது அப்படியே வீடியோவில் கிளியராக கேட்குது, அதனால் காப்பிரைட் வரும். அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, தேங்க்யூ.